வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிங்கமும் ஒரு முயலோ கதையை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த சிங்கம் அங்க இருந்துச்சாமா. அந்த பயங்கரமான காடு அது. அதுக்குள்ள அந்த சிங்கமும் நிறைய விலங்குகளும் இருந்துச்சாமா. விலங்குகள் இருக்கும் போது அப்பதான் அந்த சிங்கம் யோசிச்சாமா, இன்னும் நம்மளுக்கு பசி இருக்கும்போது நம்ம இந்த விலங்குகள் சாப்பிடலாமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அந்த விலங்குகள் பக்கத்துல போச்சாமா. விலங்குகள் பக்கத்துல போனோடனே அந்த விலங்குகள்லாம் ரொம்பவே பயந்துச்சாமா. அப்புறம் அந்த சிங்கராஜா சொன்னாங்களாமா, நான் இனிமேல் எனக்கு பசி எடுக்கும்போது ஒருத்தரையா நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன், நீங்க வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கராஜா அங்கிருந்து கிளம்பிட்டாங்களாமா. ஃபர்ஸ்ட் நாளா அந்த கரடி போக தோணுச்சாமா. ஆனா அந்த கரடிக்கு ரொம்ப பயமா, அது போகவே மாட்டேன்னு சொல்லிருச்சாமா. அப்புறம் அந்த முயல் அப்பதான் ஒரு பிளான் பண்ணிச்சாமா, நம்ம எதுக்கு ஒரு பிளான் போடக்கூடாது அப்படின்ட்டு அந்த அந்த கரடி போகவே மாட்டேன்னு சொன்னோடனே அந்த முயல் ஏதாச்சும் பண்ணணும்னு போயிட்டு இருந்துச்சாமா. போகும் போதுதான் அது பக்கத்துலயே ஒரு கிணற பார்த்துச்சாமா. கிணற பார்த்த உடனே அந்த கிணறுக்குள்ள எட்டி பார்த்துச்சாமா. அந்த முயல் எட்டி பார்த்த உடனே அதோட நிழலே அதுக்கு அந்த முயலுக்கு தெரிஞ்சுதாமா. தெரிஞ்ச உடனே அதை வச்சு அந்த கிணற வச்சு இன்னொரு ஐடியா பண்ணிச்சாமா. ஒரு ஐடியா பண்ண உடனே டக்குன்னு அந்த சிங்கராஜா கிட்ட ஓடி போயிட்டு, சிங்கராஜா உங்களே மாதிரி அங்க இன்னொரு ராஜா இருக்காங்க, டக்குனு வாங்க நம்ம அவங்களை கொல்லலாம் அப்படின்ட்டு அந்த கிணறு கிட்ட அந்த முயல் கூட்டிட்டு வந்துச்சாமா. கூட்டிட்டு வந்த உடனே சிங்கராஜா இதுக்குள்ளதான் இந்த ராஜா இருக்காங்க, டக்குனு அவங்களை நம்ம கொல்லலாம் அப்படின்ட்டு அந்த முயல் சொல்லிச்சாமா. எட்டி பார்க்கும் போது அந்த சிங்கத்தை அந்த முயல் எட்டி பார்த்துச்சுல, அதோட நிழலே அது தெரிஞ்சுச்சுல, அதே மாதிரி அந்த சிங்கத்துக்கும் அதோட நிழலே தெரிஞ்சுச்சாமா. தெரிஞ்ச உடனே அந்த இருக்காங்க சிங்கராஜா உங்களே மாதிரி இன்னொருத்தர் பறந்து பறந்து பார்த்துச்சாமா. அதால முடியாது, ஏன்னா அது நல்லது தானே. அப்புறம் நம்ம நல்லா உள்ள போய் அந்த முயல் சொல்லிச்சாமா. அதை நம்பி அந்த சிங்கம் ரொம்ப உள்ள குதிச்சு ரொம்ப ரொம்ப அதை கீழே பார்த்துச்சாமா. அதால முடியவே இல்லையாமா. கடைசியில அது செத்து போயிருச்சாமா அந்த சிங்கம். அப்புறம் அந்த முயலும் ரொம்ப சந்தோஷப்பட்டுருச்சாமா. ஏன்னா அதை எல்லாரையும் சாப்பிடலாம்னு நினைச்சிச்சுல அந்த சிங்கம். கடைசியில அந்த முயல் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சாமா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளுக்கு வீரத்தை விட நம்மளுக்கு விவேகம் தான் ரொம்ப தேவை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி முயலுக்கு கூட எவ்வளவு விவேகம் இருக்கு, ஆனா இவ்வளவு பெரிய சிங்கத்துக்கு இந்த விவேகம் இல்லை பாருங்களேன். கடைசியில அந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒற்றுமையா ஜாலியா இருந்தாங்களாமா. இப்ப நீங்க ஜாலியா இருக்கீங்களா?